வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பாக லோலைன் ஏரியாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளிலேயோ இல்லை சமுதாய நலக்கூடங்களிலேயோ இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த தீபாவளி முதலே பருவமழை தொடங்கி ஒரு சில பகுதிகளில் அதிக மழை இருக்குது, ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைகள் இருக்கிறது. ஸோ இதனால் மாநகராட்சி முழுவதுமாகவே வார்டு வாரியாக மாநகராட்சி சார்பாக இந்த மெடிக்கல் கேம்ப் போடப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த மழைக்காலங்களில் நிறைய பொதுமக்களுக்கு காலில் சேத்து புண்ணு வரக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ அந்த மருந்து அதிகமாக மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அது இல்லாத கூடுதலாக காய்ச்சல் இந்த மாதிரி தேவையான அடிப்படையில் மருந்துகள் வழங்கப்பட்டுகிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு நாளைக்கு 30 பகுதிகள் என்று அமைக்கப்பட்டு இந்த மெடிக்கல் கேம்ப் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இல்லை, ஒவ்வொரு வார்டில் குறிப்பாக ஒரு 100லேருந்து 150 பேர் பயனடைகிறாங்க. நம்ம எப்பவுமே அதிக மழை இருந்ததுன்னா 200 வார்டுலேயும் ஒரே நாளில் 200 கேம்ப் போடப்படும். இன்றைக்கு அந்த அளவுக்கு சூழல் இல்லாததுனால ஒரு நாளைக்கு 30 கேம்ப்புன்னு சுற்றுமுறையில் ஒவ்வொரு வார்டையும் கவரப் பண்ணுற மாதிரி இந்த கேம்ப் நடைபெற்று வருகிறது. இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நேப்பியார் முகத்துவாரம், அடையார் முகத்துவாரம் முக்கியமான டிஸ்போசல் பாயிண்ட்டாக நம்ம மாநகராட்சி இருக்கிறது. ஏன்னா அனைத்து கெனாலுமே மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கெனால்கள் அனைத்துமே கடலில் சேரக்கூடிய பகுதி அதுவாக இருக்கிறது. நேப்பியார் முற்றிலுமாக பணி நடைபெற்று முடிவு இருக்குது. அதே போல் அடையார் பகுதியிலும் நீர்வளைத்துறை மூலமாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. எப்போவுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், அதனால் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு அவரே நேரடியாக ஒவ்வொரு பணிகளையும் ஆய்வினை மேற்கொள்கிறார். அந்த வகையில் தான் இந்த பணியும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு உணவு தயாரிக்கும் இதுவரைக்கும் கடந்த முறை நம்ம உணவு வழங்கும்போது கிட்டத்தட்ட 1,50,000 நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. 2,70,000 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மழை இல்லை. இதோட நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழை இருக்குன்றதை தெரிவித்திருக்கார்கள். மழை வரக்கூடிய சூழலை பார்த்து தேவையின் அடிப்படையில் மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கப்படும். அனைத்து மண்டலங்களிலும் உணவு தயாரிக்கும் நம்மளுக்கு சிந்தாதிரிப்பேட்டில் சென்ட்ரலைஸ்டு கிச்சனாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாத வார்டு வாரியாக ஒவ்வொரு பகுதிகளுமே லோலைன் ஏரியா அருகாமையிலே கிச்சன் அமைக்குமாறு இந்த வாட்டி அறிவுரை வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிச்சன் பகுதிகளையுமே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் டைமுக்கு உணவு போதா, எந்த வகையில் உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே கேமராவும் இந்த முறை பொருத்தி அதை கண்காணித்து வருகிறோம். பருவமழையினால நிறைய சாலைகள் சேதமாயிருக்குது. அடையாளப்படுத்தி தற்காலிகமாக இப்போது சீரமைக்கப்படும். சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம மழைக்காலங்களில் சாலை போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா மழைக்காலங்களில் தார் சாலை போட்டால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம். அப்படி இருக்கச்ச நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். இப்பொழுது இந்த மழைக்காலங்களில் டிஃபால்ட்டாக இந்த சாலைகள் இந்த மாதிரி சேதமடையக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கச்ச ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டறிந்திருக்கிறோம். கணக்கீடு வார்டு வாரியாக எடுக்கிறோம். அந்த பாட்ஹோல்ஸ் எல்லாமே வெட் மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கோம். அதன்படி செய்து வருகிறார்கள். மெட்ரோ துறை சார்பாகவும் அது நடைபெறுகிறது. முக்கியமாக தென்சென்னைக்குட்பட்ட பகுதிகள் ஹைவேஸ் துறை சார்ந்த சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹைவேஸ் துறையிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் துறை சார்பாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இல்லை, இது நம்ம மழைக்காலங்கள் 2 மாதத்துக்குமே தொடர்ந்து இது நடைபெறும். ஏன்னா மழை பெய்யும் போது சாலைகள் இந்த மாதிரி குண்டும் குழியும் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. 2 மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் முழுவதுமாவது இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது.